மாநில நலன்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். கர்நாடக மாநிலத்து விவசாயிகள் அல்லது கர்நாடக மாநிலத்து மக்கள் தங்களுடைய அரசுக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்கிற அச்சத்திலிருந்தும் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் ஒரே தேசத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு நீரை பெரும் நிலையில் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிப்பதும் கர்நாடக அரசின் கடமை. உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதத்திலிருந்து எவ்வளவு டிஎம்சி தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதாகும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் உச்சபட்சமானது. அந்த தீர்ப்பையே மதிக்கவில்லை என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய கர்நாடக மாநில அரசு அதை மீறுகிறது என்கிற போது இதில் இந்திய ஒன்றிய அரசு தலையிட வேண்டும். அந்த கருத்தை நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி இருக்கிறேன். இந்திய ஒன்றிய அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது. 2 மாநிலங்களுக்கு இடையிலே இவ்வாறு சிக்கல் எழுகிற போது சட்டத்தை மீறுகிற மாநில அரசு எதுவோ அந்த மாநில அரசுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் அல்லது அழுத்தம் கொடுக்க வேண்டும். அது அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரம் ஆகும். ஆகவே இந்திய ஒன்றிய அரசு வழக்கம் போல அமைதி காக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். இல்லை, நமக்கு லீகல் ரெமெடி தானே. இப்போ இதுக்காக நம்ம பேச்சுவார்த்தை திரும்ப தொடங்க முடியாதுல்ல. ஜீரோவில் இருந்து மறுபடியும் ஆரம்பிக்க முடியாது. மறுபடியும் கர்நாடக மாநில அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இது 100 ஆண்டு கால பிரச்சனை. 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் அடிக்கடி மீறப்பட்டதனால் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் 2 மாநில அரசுகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தை அணுகி காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. காவேரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றத்தின் மூலம்தான் அமைக்கப்பட்டது. அந்த காவேரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பையும் கர்நாடக மாநில அரசு மதிக்கவில்லை. அதன் பின்னர் தான் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கு இறுதி தீர்ப்பை வழங்கியது. காவேரி நடுவர் மன்றம் 205 டிஎம்சி தண்ணீர் வழங்க ஆணையிட்டது. அதை அவர்கள் ஏற்கவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை குறைத்து 177.25 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. அதையும் அவர்கள் மதிக்கவில்லை. ஜூன் மாதம் எவ்வளவு தர வேண்டும், ஜூலை மாதம் எவ்வளவு தர வேண்டும், கடைசியாக மே மாதம் வரையில் எவ்வளவு தர வேண்டும் என்று மாதந்தோறும் எத்தனை டிஎம்சி தண்ணீர் என்பதை கூட அளவிட்டு அவர்கள் பகிர்ந்தளிக்க ஆணையிட்டும் கூட அதன்படி ஒரு நாளும் அவர்கள் நடக்கவில்லை. எனவே இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிற வயலேஷன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். இது ஒரு கேஸ் லா. இதனை மீறுகிற கர்நாடக மாநில அரசை கட்டுப்படுத்துவது அல்லது அதற்கு அழுத்தம் கொடுப்பது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு, கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. இல்லை, இந்த 2 கருத்துக்கும் இசைவு எதுவும் இல்லை. நான் 2 முக்கியமான கருத்துக்களை சொன்னேன். ஒன்று, பிரதமரை அனைத்து கட்சி குழு சந்திக்க வேண்டும். 2வது ஆர்ப்பாட்டம். இந்த 2ம் இல்லை. ஆனாலும் ஒருமித்த தீர்மானமாக கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம்.